மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு காலம் சார்ந்த கணக்குகள். இந்த தலைப்பிலிருந்து இந்த மாதிரி வினாத்தாளில் ஒரு 14 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 14 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. காலம் சார்ந்த கணக்குகள், இந்த தலைப்பில் இருக்கிற கணக்குகளை செய்யணும்னா கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி பயிற்சி வகுப்பு வீடியோவில் பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த டாப்பிக்கிலிருந்து ஒரு வினா அல்லது 2 வினாக்கள் தான் கேட்பாங்க. என்எம்எம்எஸ் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த வினாக்களுக்கான விடை விளக்கங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். காலம் சார்ந்த கணக்குகள் தலைப்பில் ஒரு 3 வகையான கணக்குகள் இருக்குது. 3 டைப்ஸ். மாடலில் ஒரு குறிப்பிட்ட டேட் என்ன கிழமைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது இன்னொரு தேதியை குறிப்பிட்டு அது என்ன கிழமையில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. வார நாட்களுக்கான மட்டு, மாதங்களுக்கான மட்டு, வருடங்களுக்கான மட்டு நம்ம எழுதியிருக்கோம். வார நாட்கள் ஞாயிறு, வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு தான். ஞாயிறுக்கான மட்டு 0, திங்களுக்கு மட்டு 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மாதங்களுக்கான மட்டு பாருங்கள், ஜனவரி மாதத்தில் எப்பயுமே 31 நாள் தான். 31 நாளை 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 3 வரும். மீதி தான் முக்கியம், அதுதான் மட்டு. பிப்ரவரி சாதாரண வருடங்களில் 28 நாட்களும், லீஃப் வருடத்தில் 29 நாட்களும் வரும். 28 நாள்னா மட்டு 0, 29 நாட்கள்னால் மட்டு 1. மட்டு அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? அந்த எண்ணை 7ஆல் வகுக்கும்போது வருகின்ற மீதி தான் மட்டு. மார்ச்சுக்கு மட்டு 3, ஏப்ரலுக்கு மட்டு 2, மே 3, ஜூன் 2, ஜூலை 3, ஆகஸ்ட் 31 நாட்கள் 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 3 வரும். ஸோ மட்டு 3. செப்டம்பர் 2, அக்டோபர் 3, நவம்பர் 2, டிசம்பர் 3. வருடங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 2 வருடங்கள், 3 வருடங்கள், 10 வருடங்கள் கழித்து என்ன தேதின்னு கேட்பாங்க. ஸோ வருடங்களாக ஜம்ப் பண்ணும்போது அதற்கான மட்டு. சாதாரண வருடமாக இருந்தால் மட்டு 1, இடையில் ஒரு லீஃப் ஆண்டாக இருந்தால் மட்டு 2 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். கணக்கு போடும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பேசிக்ஸ், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இதே டாப்பிக்லேயே வகை 2 கணக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றால் நேற்று முன்தினம் என்ன அப்படின்னு வினாக்களில் கேட்கப்படலாம். அல்லது நேற்று முன்தினம் திங்கள் எனில் நாளை மறுநாள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாம் இப்படி தான் டேபிள்கெல்லாம் போட்டுக்கணும். இன்று, நாளை, நாளை மறுநாள். இன்றுக்கு முன்னாடி நேற்று, நேற்று முன்தினம். கணக்கில் என்ன கொடுத்தாலும் சரி இந்த அட்டவணையில் ஃபில் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இதே டாப்பிக்லேயே வகை 3. கேள்வியில் ஒரு கடிகாரத்தின் படம் கொடுக்கப்படலாம் அல்லது கொடுக்காமலேயும் இருக்கலாம். நமக்கு கேள்வி எப்படி வரும்னா, கடிகாரத்தில் இந்த டைம் காட்டுது, 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்பாங்க. அதாவது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஒரு புள்ளியை சுற்றி அமைகின்ற கோணம் 360 டிகிரி. இப்போ இந்த கடிகாரத்துலேயும் ஒரு முள் இருக்குது. இப்போ இதை சுற்றி அமைகின்ற கோணம் 360 டிகிரி. இந்த கடிகாரத்தில் எத்தனை மணி நேரங்கள் இருக்குன்னா பாருங்கள், 12 இருக்குது. ஸோ 12ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 30 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். கடிகாரத்தில் இப்போ 1 மணி காட்டுது. மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னவாக இருக்கும்னா 30 டிகிரி. அதாவது 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? மொத்த கோணம் 360 டிகிரி, 12ஆல் டிவைட் பண்ணால் 30. ஸோ கடிகாரம் 1 மணி அப்படின்னு காட்டும்போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. கடிகாரத்தில் 2 மணின்னு காட்டும்போது மணிமுள் 2க்கு நேராகவும் நிமிடமுள் மிகச்சரியாக 12க்கு நேராகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 30 டிகிரி, மொத்தமாக 60 டிகிரி. 2 மணின்னு காட்டும்போது 60 டிகிரி. நீங்கள் ஈஸியாக டக்குன்னு சொல்லிடலாம். கடிகாரத்தில் 3 மணி காட்டும்போது பாருங்கள் 90 டிகிரி. 3 30 90. பார்த்திங்கன்னா இது எல் மாதிரி இருக்கும். ஈஸியாக சொல்லலாம், இது 90 டிகிரி. அதுபோல் 4 மணி அப்படின்னா 4 12. ஸோ 120 டிகிரி. கடிகாரத்தில் 5 மணி காட்டும்போது 5 5, ஸோ 150 டிகிரி.
6 மணின்னு காட்டும்போது ஒரு நேர்கோணம். நேர்கோட்டுக்கு கோணம் என்னது? நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி. 6:30 180 டிகிரி. சரி, ஒருவேளை ஆஃப் மணி நேரம், அதாவது 1:30 மணி, 2:30, 3:30, 4:30, 5:30 இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடிகாரத்தில் இப்போ மணி 2:30, இது மணிமுள். 2:30 மணி அப்படிங்கும்போது மணிமுள்ளானது 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். நிமிடமுள் 6க்கு நேராக இருக்கும். 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரின்னு இப்போ முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இது ஒரு 30, இன்னொரு 30 60, இது ஒரு 30 90. இப்போ 2 முள்ளுக்கு நடுவில் அப்படிங்கும்போது 30 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 5. 90 ஒரு 15 105 டிகிரி. இப்போ மணி 2:30 அப்படின்னு காட்டும்போது 105 டிகிரி. இப்போ கடிகாரத்தில் மணி 3:30 பாருங்கள். 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் இது ஒரு 30, இது ஒரு 30 60, இதில் ஒரு 5, ஏன்னா ரெண்டுக்கும் சென்டரில் தான் இருக்கும். இப்போ 60 15 75. டைம் 3 அப்படின்னு காட்டும்போது இடைப்பட்ட கோணம் 75 டிகிரியாக இருக்கும். இதே 4:30ன்னு காட்டும்போது கோணம் என்னவாக இருக்கும்? இதில் ஒரு 15, இங்கே ஒரு 30, ஸோ 45 டிகிரியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே தேவையில்லை. 1 மணி 2 மணி 3 மணினாலும் ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி 1:30 2:30 3:30 4:30ன்னு சொன்னாலும் ஈஸியாக நம்மளால் 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை சொல்ல முடியும். ஒருவேளை டைம் 3 மணி 40 நிமிடம், 2 மணி 50 நிமிடம் அப்படின்னு கணக்கில் கொடுக்கும்போது நம்ம ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் மணிமுள்ளின் கோணம் மைனஸ் நிமிடமுள்ளின் கோணம். ஃபார்முலா இதுதான். 30 டிகிரி இன்ட்டு மொத்த மணி நேரம் டிவைடட் பை 60 மைனஸ் 6 டிகிரி இன்ட்டு இதர நிமிடங்கள். ஏன் 6 டிகிரி அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள். 360 டிகிரியை 60ஆல் வகுத்தோம்னா 6 டிகிரி வரும். இங்கே ஏன் 30 டிகிரி அப்படின்னா ஒரு கடிகாரத்தில் 12 மணி நேரம் காட்டியிருப்பாங்க. ஸோ 360 டிகிரியை 12ஆல் வகுக்கும்போது 30 டிகிரி கிடைக்கும். ஓகேங்க, அவ்வளோதான் பேசிக். இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கணக்குகளை போடலாம். கேள்வி எண் 37. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி திங்கட்கிழமை எனில் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி என்ன கிழமையில் வரும்? பாருங்கள், ஒரு 10 வருஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதினா 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமையில் வரும் அப்படின்றது தான் கேள்வி. நமக்கு நல்லாவே தெரியும், வார நாட்களுக்கான மட்டு, மாதங்களுக்கான மட்டு, வருடங்களுக்கான மட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த கணக்கில் வருடங்களுக்கான மட்டை பயன்படுத்த போகிறோம். ஒரு வருடம், அதாவது சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்திற்கு 365 நாட்கள். 365 நாட்களை நீங்கள் 7ஆல் வகுக்கும்போது மீதி 1ன்னு கிடைக்கும், அதுதான் மட்டு. ஒரு வருடத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி திங்கக்கிழமைனா அடுத்த வருடத்தில் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், செவ்வாய்க்கிழமை. அடுத்த வருடத்தில் புதன்கிழமையாக இருக்கும். இது சாதாரண வருடமாக இருக்கும்போது தான். ஒருவேளை லீஃப் வருடமாக இருந்தால் 366 நாட்கள், இதை 7ஆல் வகுத்திங்கன்னா மட்டு 2 நாட்களாக இருக்கும். லீஃப் வருடத்தில் 2 நாட்கள் ஜம்ப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 வருடங்களில் எத்தனை சாதாரண வருடங்கள் எத்தனை லீஃப் வருடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சாதாரண வருடங்களின் எண்ணிக்கை 7, லீஃப் வருடங்களின் எண்ணிக்கை 3. ஸோ 3ன்னா மட்டும் 2 இல்லையா? அப்போ 2ஆல் பெருக்கிக்கணும், 6. இப்போ என்ன கிழமைன்னு சொல்லியிருக்காங்க? திங்கள். திங்களுக்கான மட்டு 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 14 வரும். 14 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 0. 0 அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வார நாட்களுக்கான மட்டும் நமக்கு தெரியும், ஞாயிறு அப்படிங்கிறது 0, திங்கள் அப்படிங்கிறது 1. ஸோ திங்கக்கிழமைன்னு சொன்னதுனால திங்களுக்கான மட்டு 1. இந்த 10 வருடங்களில் சாதாரண வருடங்கள் 7 ஆண்டுகள் இருக்குது. ஸோ 7, ஏன்னா சாதாரண வருடத்திற்கு மட்டு 1. ஸோ 7 வருடத்திற்கு 7 அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். இந்த 10 வருடங்களுக்குள்ளே 3 லீஃப் ஆண்டுகள் வருது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லீஃப் வருடத்திற்கான மட்டு 2. ஸோ 3 × 2 6, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 14. இதையும் நம்ம 7ஆல் வகுத்து மீதி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் மட்டு. மீதி 0ன்னு வந்ததுனால ஞாயிறு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆப்ஷன் 1. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 38. 2000ஆம் ஆண்டு பெண்கள் தினம் வியாழக்கிழமையில் கொண்டாடப்பட்டால் அடுத்தடுத்த வருடங்களில் எவ்வருடத்தில் அதே வியாழக்கிழமையில் கொண்டாடப்படும்? கணக்கில் பெண்கள் தினம்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் தினம் மார்ச் 8, 2000ஆவது வருடம் மார்ச் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வந்திருக்கு.
முன்னாடி கணக்கை போல தான் இது வருடத்திற்கான மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2001ஆம் ஆண்டில் அதே மார்ச் 8 ஒரு நாள் இல்லையா, அப்போது வெள்ளிக்கிழமை கொண்டாடியிருப்பாங்க, ஒரு நாள் தள்ளி போயிருக்கும். 2000ஆவது ஆண்டு லீஃப் வருடம்னு நமக்கு தெரியும், ஆனால் மார்ச்னு தான் சொல்லியிருக்காங்க. 29 நாள் முன்னாடியே போயிருக்கும், அதையும் நீங்கள் மாணவர்கள் நினைவில் வச்சுக்கணும். மார்ச்சுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவலாக தான் வரும். 2002 ஒரு மட்டு தான், ஸோ சனிக்கிழமை. 2003ஆம் வருடத்திற்கு மட்டு ஒன்று தான், ஸோ ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடியிருப்பாங்க. 2004 லீஃப் வருடம், இப்போ மட்டு 2, இப்போ 2 நாட்கள் தள்ளி போகும். ஞாயிறுனா திங்கள் செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவாங்க. 2005ஆவது வருடம் சாதாரண வருடம், ஒரு நாள் தான் தள்ளி போகும், ஸோ மட்டு அதற்கு அடுத்த நாள் புதன். 2006ஆவது ஆண்டு சாதாரண வருடம்தான், புதனுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை கொண்டாடுவாங்க. ஸோ நமக்கு கேள்வி அதுதான், எவ்வருடத்தில் அதே வியாழக்கிழமையில் கொண்டாடப்படும். இப்போ அதே வியாழக்கிழமை எந்த வருடத்தில்? 2006, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 39. 2017ஆம் ஆண்டு சுதந்திர தினம் செவ்வாய்க்கிழமையில் கொண்டாடப்பட்டால் அதே வருடத்தில் ஆசிரியர் தினம் எக்கிழமையில் கொண்டாடப்படும். பாருங்கள், டேட் சொல்லாமல் முக்கிய தினம்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 தெரிஞ்சிருக்கணும். ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, அதே போல் குடியரசு தினம் ஜனவரி 26, மே தினம் மே 1ஆம் தேதி, குழந்தைகள் தினம் நவம்பர் 14, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, பெண்கள் தினம் மார்ச் 8. இதெல்லாம் முக்கிய தினங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2017 அந்த டேட் வந்து செவ்வாய்க்கிழமை வருது. இப்போ 15/8/2017 செவ்வாய்க்கிழமை. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அதே வருடம், ஸோ 2017 தான் ஆசிரியர் தினம், அதாவது செப்டம்பர் 5, 5/9/2017 என்ன கிழமை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது என்ன கிழமை சொல்லியிருக்காங்க? செவ்வாய். இப்போ செவ்வாய்க்கான மட்டு 2. அடுத்தது எந்த மாதம்? இது ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2 தினங்களுக்கு இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஆகஸ்ட் மாதத்துக்கு மொத்தமாக 31 நாட்கள், அதில் 15 நாள் போயிடுச்சு, கழிச்சோம்னா 16 நாட்கள் இருக்கும். அடுத்த மாதமே செப்டம்பர் இல்லையா, அப்போ இடையில எந்த மாதம் வராது. செப்டம்பர் 5ன்னு சொன்னதுனால இந்த டேட் என்னவோ அதை அப்படியே போட்டுக்கணும், 5. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 21, 23 வரும். இப்போ 23க்கான மட்டு என்னென்னா 1 7 7, 2 7 14, 3 21, மீதி 2ன்னு வரும். மீதி 2 அப்படிங்கிறது தான் மட்டு 2. 2 அப்படின்னா என்ன கிழமை? ஞாயிறு மட்டு 0, திங்கள் மட்டு 1, செவ்வாய்க்கிழமைக்கு மட்டு 2. இப்போ 2ன்னு வந்ததுனால செவ்வாய்க்கிழமை, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 40. ராதா கீதாவை விட 8 நாட்கள் இளையவள். ராதா 2000ஆவது ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி பிறந்தார் எனில் கீதா எப்பொழுது பிறந்திருப்பார்? கணக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். கீதாவை விட 8 நாட்கள் இளையவள் ராதா. இப்போ கீதா தான் ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்க, ராதா இளையவள், ஸோ 2ஆவதாக பிறந்திருப்பாங்க இல்லையா. எவ்வளோ நாள் வித்தியாசம்னா 8 நாட்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ராதா 2000ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி பிறந்தார். ராதாவுடைய டேட் ஆஃப் பர்த் என்னது? 7 மார்ச் 2000ஆவது ஆண்டு எனில் கீதா எப்பொழுது பிறந்திருப்பார்? என்ன டேட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. மார்ச் மாதம் 7ஆம் தேதி ராதா பிறந்திருக்காங்க. 8 நாட்கள் முன்னாடினா பிப்ரவரி மாதத்துக்கு போயிடும். பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது இந்த வருடமானது சாதாரண வருடமா அல்லது லீஃப் வருடமானு பார்க்கணும். 2000 நூற்றாண்டு வருடம் இல்லையா. இப்போ 2000 நம்ம எதால் வகுக்கணும்? 4ஆல் வகுக்கக்கூடாது, 400ஆல் வகுக்கணும். 400ஆல் வகுக்கும்போது மீதியின்றி வகுப்படும். ஸோ இது லீஃப் ஆண்டு. இப்போ பிப்ரவரிக்கு 29 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். 7 நாளுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 29 தான். 8 நாள்னு சொன்னதுனால பிப்ரவரி 28ஆம் தேதி, ஆப்ஷன் 3. கேள்வி 41. ஏ என்பவர் பிஐ விட 851 நாட்கள் வயதில் மூத்தவர் ஆவார். ஏ என்பவர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துள்ளார் எனில் பி ஆனவர் எக்கிழமையில் பிறந்திருப்பார். ஏ என்பவர் பிஐ விட 851 நாட்கள் வயதில் மூத்தவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ தான் வயதில் மூத்தவர்.
பி இளையவர். எவ்வளோ நாள் வித்தியாசம்னா 851 நாட்கள். ஏ என்பவர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துள்ளார். இவர் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. எனில் பி ஆனவர் எந்த கிழமையில் பிறந்திருப்பார்? இவருடைய கிழமை என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். 2 பேர்த்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் 851. ஸோ அதனுடைய மட்டு கண்டுபிடிச்சா போதும். 851 7ஆல் வகுக்கணும். மீதி எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த மீதி தான் மட்டு. 1 7 2 7 14, மீதி 1 1 7 மிச்சம் 4 அப்படின்னு வரும். இப்போ மீதி 4னா மட்டு 4 தான். மட்டு 4னா அந்த வார நாட்களுக்கான மட்டு 4 எந்த நாளுக்கு வருதுன்னு பார்க்கணும். ஞாயிறு 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4. ஸோ வியாழக்கிழமை தான் பி என்பவர் பிறந்திருப்பார். ஆப்ஷன் 3. இந்த 850 கூட இந்த ஞாயிறுக்கான மட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஞாயிறுக்கான மட்டு 0 அப்படிங்கிறதுனால அதே 851 தான் வரும். ஒருவேளை இவர் திங்கக்கிழமை பிறந்திருந்தாருன்னா இதை 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு 852 7ஆல் வகுப்போம். ஞாயிறு 0. ஸோ அதனால் 851 7ஆல் வகுத்து நம்ம மட்டு கண்டுபிடிச்சிட்டோம். மட்டு 4 அப்படிங்கிறனால வியாழக்கிழமை பிறந்திருப்பார் அப்படின்னு ஆன்சர் போட்டோம். கேள்வி 42. 2015ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டால் அடுத்த ஆண்டு எக்கிழமையில் கொண்டாடப்படும்? சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 6 2015 அன்னைக்கு என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை. ஸோ அடுத்த ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 5 6 2016. இப்போ 2016 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட மாதம் பிப்ரவரி வருது இல்லையா? ஸோ 2016 தான் பிப்ரவரி வரும். 2016 லீஃப் ஆண்டா சாதாரண ஆண்டான்னு கண்டுபிடிக்கணும். 2016ஐ 4ஆல் வகுத்தால் மீதி இன்றி வகுப்படுது. ஸோ இது லீஃப் ஆண்டு. அப்போ பிப்ரவரியில் 29 நாட்கள் இருக்கும். இப்போ சாதாரண வருடம்னா அதனுடைய மட்டு 1 பேசிக்கில் பார்த்தோம். லீஃப் வருடமாக இருந்தால் மட்டு 2. இப்போ 2 நாட்கள் கழித்து வரும். வெள்ளி அப்படின்னா சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆப்ஷன் 2. கேள்வி 43. 7:30 மணிக்கு கடிகார முட்களுக்கு இடையிலான மணிமுள் மற்றும் நிமிட முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் யாது? கடிகாரத்தில் 7:30 மணியை நம்ம வரைஞ்சிக்கலாம். மணிமுள் 7க்கும் 8க்கும் இடையில் இருக்கும். நிமிடமுள் மிகச்சரியாக 6க்கு நேராக இருக்கும். 2 எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. 7க்கும் 8க்கு இடையில் மணிமுள் இருக்கிறதுனால இதில் ஒரு 15. 30 கூட்டல் 15 45 டிகிரி. ஆப்ஷன் 1. நம்ம ஆல்ரெடி பேசிக்லேயே சொல்லியிருக்கோம். ஒரு முழு மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு கொடுத்தாலும் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 5:30 6:30 7:30 அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கேள்வி 44. இந்த ஆண்டு அதாவது 2022 சுதந்திர தினம் திங்கள் கிழமை கொண்டாடப்பட்டால் இதே ஆண்டில் எக்கிழமையில் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டிருக்கும்? சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26. சுதந்திர தினம் அதாவது ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜனவரி 20 எந்த கிழமையாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 தினங்களுக்கு இடைப்பட்ட நாட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். குடியரசு தினம் ஜனவரி 26. எந்த வருடம்? 2022. ஜனவரிக்கு அடுத்ததே பிப்ரவரி வர்றதுனால 2022 சாதாரண வருடமா அல்லது லீஃப் வருடமானு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். 5×20 அடங்காது 0. 5×20 மிச்சம் 2ன்னு வரும். மீதி வர்றதுனால இது சாதாரண ஆண்டு. சாதாரண ஆண்டுனா பிப்ரவரி 28 நாட்கள் தான். ஓகே, எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜனவரியில் 26 நாட்கள் போயிடுச்சு. ஸோ ஜனவரி மாதத்தில் எவ்வளோ பேலன்ஸ் நாள் இருக்குதுன்னா, ஜனவரியில் மொத்தம் 31 நாள். அதில் 26 அதாவது இந்த தேதியை மைனஸ் பண்ணிட்டா ஜனவரியில் பேலன்ஸ் 5 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள். இப்போ 28ன்னு போட்டு அதற்கான மட்டும் நம்ம சைடில் போட்டுக்கலாம். 28 7ஆல் வகுத்திங்கன்னா மீதியின்றி வகுப்படும். ஸோ 0. மார்ச்சுக்கான நாட்கள் 31, அதனுடைய மட்டு 3. ஏப்ரல் நம்ம மட்டும் கூட போட்டுக்க முடியும். 30 நாட்கள் மட்டு 2. மே 31 நாட்கள் மட்டு 3. ஜூன் 30 நாட்கள் மட்டு 2. ஜூலை 31 நாட்கள் மட்டு 3. ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 15 தான் திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15 நாளை நம்ம எடுத்துக்கணும். 5 நாளுக்கான மட்டு 1. 2 தேதிகளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் கூட்டிகிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதற்கான மட்டை ஆட் பண்ணாவே போதும். 5 5 5 10 10 5 15 15 ஒரு நாளும் 19. 19 நாட்கள் முன்னாடி போகணுமான தேவையில்லை. 19க்கும் நம்ம மட்டு கண்டுபிடிக்கலாம். 1 7 7 2 7 14. 19ல் 14 போயிடுச்சுன்னா 5. 5 நாட்கள் முன்னாடி போகணும். ஏன்னா ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை. இப்போ முன்கூட்டி தேதியை கேட்டதுனால 5 நாட்கள் 5 தினங்கள் முன்னாடி என்ன கிழமைன்னு பார்க்கணும். திங்கட்கிழமையிலேருந்து 1 2 3 4 5. இப்போ புதன்கிழமை தான் வரும். ஆப்ஷன் 2. கேள்வி 45. ஒருவன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றுலா செல்கின்றான். பின்னர் செப்டம்பர் 3ஆம் தேதி வீட்டிற்கு திரும்பி வருகின்றான் எனில் செப்டம்பர் மாதத்தில் எக்கிழமையில் வந்திருப்பான். ஒருவர் ஆகஸ்ட் 5 அது எப்போ வருதுன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 3ஆம் தேதியே வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 3 அப்படிங்கிறது முதல் வாரமாக தான் இருக்கும். இப்போ முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் 1. ஈஸியாக சொல்லிட முடியும். கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. முதல் வெள்ளிக்கிழமை. கால்குலேஷன் படி போடணும் அப்படின்னா ஆகஸ்ட் 5 அதாவது 15 8 8வது மாதம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 3 என்ன கிழமை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஞாயிறுக்கான மட்டு 0. ஆகஸ்ட் மாதம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஆகஸ்ட்டுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாள். அதில் 15 மைனஸ் பண்ணிட்டோம்னா 16. 16க்கான மட்டு 2. அடுத்த மாதமே செப்டம்பர். செப்டம்பரில் என்ன தேதி? 3. இப்போ இதுக்கு மட்டும்லாம் கண்டுபிடிக்க முடியாது. 3க்கு மட்டும் அதே தான் வரும். ஸோ கூட்டினா 5. 5 என்ன கிழமை? ஞாயிறு 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5. இப்போ 5 அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது முதல் வெள்ளிக்கிழமை. ஒருவேளை ஆப்ஷனில் முதல் வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமைன்னு கொடுத்துருந்தா கூட செப்டம்பர் 3ங்கிறதுனால முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதான் ஆன்சர் சூஸ் பண்ணணும். கேள்வி 46. 3:40 மணிக்கு கடிகார முட்களுக்கு இடையேயான அதாவது மணிமுள் மற்றும் நிமிட முழுக்கு இடையான கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கு கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா டைம் 3 மணின்னு கொடுத்துருந்தா ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. 3:30 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் தேவையில்லை. இது பாருங்கள் 3:40ன்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஃபார்முலாவை நினைவுபடுத்திக்கலாம். இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி இன்ட்டு மொத்த மணி நேரம் டிவைடட் பை 60 மைனஸ் 6 டிகிரி இன்ட்டு இதர நிமிடங்கள். ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 30 டிகிரி இன்ட்டு மொத்த மணி நேரம். மொத்த மணி நேரம் எவ்வளோ? 3:40. ஸோ 3 நிமிடத்துக்கு 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம் இல்லையா. அப்போ 40 எப்படி போடணும்னா 40/60 அப்படின்னு தான் போடணும். மைனஸ் 6 டிகிரி இன்ட்டு இதர நிமிடங்கள். நிமிடங்கள் மட்டும் நாம் எடுத்துக்கணும். 40 நிமிடம் சமம் 30 டிகிரி இன்ட்டு பாருங்கள் 1 20 20 2 20 40 3 20 60. ஸோ 3 2/3 மைனஸ் 6 டிகிரி பெருக்கல் 40 240 டிகிரி. இது வந்து கலப்பு பின்னம் மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த 3க்கு இந்த 3க்கும் அடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 9 3 3 9 9 கூட்டல் 2 11. ஸோ 30 டிகிரி பெருக்கல் 11/3. இப்போ இதை வேணால் அடிக்கலாம். 3 10 30 மைனஸ் 240 டிகிரி. 10 பெருக்கல் 11 110 டிகிரி மைனஸ் 240 டிகிரி கழிச்சிங்கன்னா 130 டிகிரி வரும். 110 மைனஸ் 240 மைனஸ் 130 தான் வரும்னாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். 2 முட்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம்தான். ஸோ 240லேருந்து 110 மைனஸ் பண்ணிங்கன்னா 130 டிகிரி. ஆப்ஷன் 1. கேள்வி 47. நாளை மறுநாள் யுரேனிகாவின் பிறந்தநாள். அடுத்த வாரம் அதே கிழமையில் தீபாவளி வருகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் தீபாவளிக்கு முந்தைய நாள் எக்கிழமையில் வரும். இப்போ நம்ம அந்த டேபிள் சொன்னோம் இல்லையா, அதுதான் இன்று, நாளை, நாளை மறுநாள்.
இன்றுக்கு முன்னாடி நேற்று, நேற்று முன்தினம். கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நாளை மறுநாள் யுரேனிகாவின் பிறந்த நாள். நாளை மறுநாள் தான். அதே கிழமையில் தீபாவளி வருகின்றது. ரைட், ஓகே. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுநாள் தான் யுரேனிகாவின் பிறந்தநாள். ஞாயிற்றுக்கிழமைனா நாளைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இப்போ யுரேனிகாவின் பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதே கிழமையில் தீபாவளி வருது. அப்போ தீபாவளியும் செவ்வாய்க்கிழமை தான். தீபாவளிக்கு முந்தைய நாள் எக்கிழமை? செவ்வாய்க்கு முன்னாடி திங்கள். ஸோ திங்கள் தான் ஆன்சர். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 48. இந்த ஆண்டு, அதாவது 2022 ஆசிரியர் தினம் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டால் அடுத்த வருடம் எக்கிழமையில் கொண்டாடப்படும்? அதாவது 2023 என்ன கிழமையில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2023 அதில் தான் பிப்ரவரி வரும். 2023 சாதாரண வருடம் தான். அப்போ பிப்ரவரிக்கு 28 நாள் தான். சாதாரண வருடம், வருடத்திற்கான மட்டு 1. திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டால் அது கூட ஒரு நாள் ஆட் பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமை அடுத்த வருஷம் கொண்டாடுவாங்க. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 49. ஒரு நாளில் எத்தனை முறை மணிமுள் மற்றும் நிமிடமுள் செங்கோணத்தை அமைக்கும்? 44 முறை. ஆப்ஷன் 4. 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்டால் 22. ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இல்லையா, அதனால் 44 முறை. ஒரு கடிகாரத்தில் 12 மணி நேரம். ஒரு மணி நேரத்திற்கு 2 முறை செங்கோணத்தை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 to 3 மணி அதில் ஒரே ஒரு செங்கோணத்தை மட்டும்தான் காட்டும். அதே போல் 8 to 9 மணி அதுலேயும் ஒரே ஒரு முறை தான் செங்கோணத்தை காட்டும். ஒரு நாள் அப்படிங்கிறது மிட்நைட் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போது மிட்நைட்டில் 12 மணி 16 நிமிடம் அப்படின்னு காட்டும்போது 2 முட்களும் ஒன்றுக்கொன்று செங்கோணமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்து எப்போ அப்படின்னா 12 மணி 49 நிமிஷம் அப்படின்னு காட்டும்போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணமாக இருக்கும். அடுத்தது 1 மணி 21 நிமிடம். அடுத்தது 1 மணி 54 நிமிடம். அடுத்தது 2 மணி 27 நிமிடம். பாருங்கள், 2 மணி to 3 மணிக்குள்ளே ஒரு டைம் தான் செங்கோணத்தை அமைக்கும். அதே போல் பாருங்கள், இங்கே 8 மணி 27 நிமிடம் அப்படிங்கும்போது ஒரு டைம் தான், அதாவது அந்த 8 மணியில் ஒரு டைம் தான் 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணமாக அமையும். இது எல்லாமே முற்பகல் ஏஎம். முற்பகலில் 22 முறை அப்படின்னா பிற்பகலில், அதாவது இன்னொரு பாதியில் 22 முறை. இப்போ ஒரு நாளில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் செங்கோணத்தை அமைக்கும்னா 44 முறை. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 50. இன்று வெள்ளிக்கிழமை. 75 நாட்களுக்கு பிறகு எக்கிழமை வரும்? 75வது நாள்னு சொல்லலை, 75 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமைக்கான மட்டு 5. 75 நாட்களுக்கான மட்டு 75 7ஆல் வகுத்துங்க. 5 7 70, மீதி 5ன்னு வரும். அப்போ 5ங்கும்போது 10. 10க்கான மட்டு 7ஆல் வகுத்திங்கன்னா மீதி 3ன்னு வரும். 3 அப்படிங்கிறது ஞாயிறு 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3. இப்போ 3 75வது நாள்னா புதன்கிழமை சொல்லலாம். 75 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கும்போது வியாழக்கிழமை. இதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை. ஆப்ஷன் 3. காலம் சார்ந்த கணக்குகள் தலைப்பில் கொடுக்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இதே போல் மேற்பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்கும் மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மேற்பகுதியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.